காத்து கொண்டேன் என்று இவ்வளோ அருமையாக சொல்லுகிறார் பாருங்கள். எனவே இந்த 2 பேரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய முதல் பண்பு, முன் வைத்த காலை பின் வைக்கக்கூடாது. நாம் எடுத்த பணியிலே, அது ஆண்டவருடைய காரியமாக இருக்கலாம், அல்லது ஒரு நல்ல காரியமாக இருக்கலாம், நிறைய தடைகள் வரலாம். ஒரு வளர்ச்சிக்கான ஒரு காரியமாக இருக்கலாம், ஒரு பொது காரியமாக இருக்கலாம். அதுக்கு தான் நிறைய தடை வரும், நிறைய அடி மிதி உதைகள் கஷ்டங்கள் எதிர்ப்புகள் எல்லாம் வரும். நல்ல காரியத்துக்கு கெட்ட காரியம் செய்கிறதுக்கு எந்த இதுவும் வராது. அப்போ அப்படி செய்யும் பொழுது ஆண்டவருடைய பணியை நல்ல ஒரு முயற்சி செய்யும்போது எதிர்ப்புகள் வந்தாலும் நீ பின் வாங்காத அப்படிங்கிறதைத்தான் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய முதல் பண்பு. இப்போ பாருங்க, குடும்பத்திலேயே எவ்வளவோ நெருக்கடிகள். அதுக்காக நான் இனிமேல் கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிடலாமா? அது கல்யாணத்துக்கு கழுத்தை நீட்டியாச்சு என்ன, அப்போ கடைசி வரை அடி மிதியை வாங்கிக்கிட்டு நிலைத்திருக்கணும். அதுதான் ஒரு மனைவிக்குரிய ஒரு பண்பு. அதே போல் கணவன் என்ன, ஐயோ தெரியாதனமாக கட்டிவிட்டானே. அதனால தான் இன்றைக்கி கல்யாணம் பண்ணுற ஆண் பெண் வயசு எத்தனை தெரியுமா? 28லேருந்து 30. ஏன் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்போம்ப்பா, கல்யாணம் பண்ண பிறகு நம்ம நிலைமை எப்படி மாற போதும், யார் கையில் அடி வாங்க போகிறோமோ, இந்த பிஞ்சு நெஞ்சு நையிறதை விட ஒரு சுதந்திரமாக வாழ்ந்துட்டு போயிடுவோமே அப்படின்ட்டு இன்றைக்கி தள்ளி போடுறாங்க. 28-30 வயசில் தான் கல்யாணம் பண்ணுறாங்க. அப்படி ஆகிவிட்டது. அப்போது இல்லற வாழ்விலும் சரி, துறவற வாழ்விலும் சரி, நெருக்கடிகளும் இருக்கும், சந்தோஷமும் இருக்கத்தான் செய்யும். சரி தானே? குருத்துவ வாழ்வை எடுத்துக்கொண்டாலும் நிறைய சந்தோஷம். இல்லற வாழ்வில் ஒரு குடும்பத்திற்கு தந்தை, இங்கே பங்குல 1000-500 குடும்பத்தை மேய்க்கணும். சரியான ஒரு இதுதான். மேலிடத்திலிருந்து, மறை மாவட்டம் மேலிடத்திலிருந்து நெருக்கடி வரும், அதை சமாளிக்கணும். சக குருக்களிடமிருந்து நெருக்கடி, அதை சமாளிக்கணும். மக்கள்கிட்ட இருந்து ரொம்ப கஷ்டம் தான், போராட்டம் தான். அதே நேரத்தில் சந்தோஷமும் இருக்கும், கஷ்டமும் இருக்கும். அதே போல் அருள் சகோதரியுடைய வாழ்க்கை எடுத்துக்கொள்ளுங்க, ரொம்ப போராட்டம் நிறைஞ்சது தான். அவங்க மேலிடத்தில் திடீர்னு இந்த இடத்துக்கு மாறிப்போ அப்படின்னு சொன்னால் போகணும். தண்ணி இல்லாத காடாக இருக்கும், நமக்கு பிடிக்காத இடமாக இருக்கும், போய் தான் ஆகணும். மேலிடத்தை சமாளிக்கணும். அதே போல் போகிற இடத்துல அங்கே உள்ள அருள் சகோதரிகள் அவங்கள சமாளிக்கணும். அதே போல் மக்கள் அங்கு பணி செய்யக்கூடிய இடத்துல விடுற சிறு இதுகளை சமாளிக்கணும். அப்போது எல்லாமே சவால் நிறைந்த வாழ்க்கை தான். ஆனால் முன் வைத்த காலை பின் வைக்கக்கூடாது. அதுதான் இவர்கள் நம்ம கற்றுத்தருகின்ற பாடம். எனவே துறவரமாக இருந்தாலும் சரி, இல்லறமாக இருந்தாலும் சரி, இன்பமும் இருக்கிறது, துன்பமும் இருக்கிறது. ஆனால் நாம் எடுத்த பணியை நாம் கடைசி வரை அதில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த 2 புனிதர்களும் முதலில் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள். சரி, 2வது